வாள் இல்லை, வடை இல்லை, துப்பாக்கி இல்லை. ஆனால் நினைவிருந்த மிகப்பெரிய ஆயுதம் அகிம்சையும் உண்மையும் தான். அந்த இரண்டு மிகப்பெரிய ஆயுதங்கள் தான் உலகின் மிகப்பெரிய பேரரசை எதிர்த்து போராட முடிந்தது. ஒரு நாள் நான் ஒரு எளிய கேள்வியை கேட்டேன். நமது நாட்டின் உப்பை ஏன் நாமே தயாரிக்க கூடாது என்ற கேள்வி நான் உப்பு சத்தியாகிரகமாக மாறியது. நான் நடந்தேன். என்னுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்தார்கள். அந்த நடை இந்தியாவின் சுதந்திரத்தை உலகே திரும்பி பார்க்க வைத்தது. நான் எப்பொழுதும் ஒரு உண்மையை மட்டும் நம்பினேன். கண்ணுக்கு கண்ணென்றால் உலகமே குருடாகிவிடும். வெறுப்பால் ஒரு நல்ல நாட்டை உருவாக்க முடியாது. அன்பாலும் பொறுமையாலும் உண்மையாலும் தான் ஒரு நல்ல நாட்டை உருவாக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள் குழந்தைகளே, நீங்கள் மருத்துவராகலாம், ஆசிரியராகலாம், விஞ்ஞானியாகலாம், ஆட்சியாளராகலாம். நீங்கள் இப்படி எந்த துறையில் இருந்தாலும் அதற்கு முன்பு நேர்மையுடன் வாழுங்கள். உண்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீர்கள். பலவீனமானவர்களுக்கு உதவுங்கள். பிறருக்கு தீங்கு செய்யாதீர்கள். அன்பு காட்டுவது பலவீனம் அல்ல, அது ஒரு வலிமை. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் உண்மையே ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை. ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையே ஒரு நாட்டின் எதிர்காலம். நான் இந்த உலகை விட்டு சென்றாலும் என்றென்றும் இந்த அகிம்சையும் உண்மையும் உங்களது வாழ்க்கையை இருமுடி வாழும். சத்தியமே வேண்டும். ஜெய் ஹிந்த். இந்த இரண்டு வார்த்தைகள் வெறும் வாழ்வு மட்டுமல்ல, ஒரு உறுதிமொழி, ஒரு தேசத்தின் உயிர் மூச்சு. நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு ஒரே ஒரு கனவுதான் இருந்தது. இந்தியா முழுமையான சுதந்திரம் பெற வேண்டும். அந்த கனவிற்காக என் பதவியை விட்டு, என் சுகமான வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தையும் விட்டு, என் உயிரையும் பணயம் வைத்தேன். நான் இளைஞர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். நீங்கள் உங்கள் ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன். அது வெறும் கோஷம் அல்ல, ஒரு தலைமுறையின் வீர உறுதிமொழி. இன்று நான் உங்களிடம் ரத்தம் கேட்கவில்லை, ஆனால் உங்கள் உழைப்பை கேட்கிறேன், உங்கள் நேர்மையை கேட்கிறேன், உங்கள் ஒழுக்கத்தை கேட்கிறேன். ஏனெனில் நாட்டிற்கு எதிரிகள் எல்லையில் மட்டுமில்லை, ஊழல், பொய், சோம்பேறித்தனம், பொறுப்பின்மை, இவையும் ஒரு நாட்டை பலவீனப்படுத்தும் எதிரிகளே. முதலில் இந்த எதிரிகளை வெல்லுங்கள். ஒவ்வொரு மாணவரும், ஒவ்வொரு இளைஞரும் ஒரு நல்ல குடிமகனாக மாறினால் இந்தியா உலகின் முன்னணி நாடாக உயர்வது உறுதி. அன்புள்ள மாணவர்களே, நாட்டை நேசிப்பது என்றால் தேசிய கொடியை ஏற்றுவதில் மட்டுமில்லை, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நேர்மையுடனும் பொறுப்புடனும் செய்வதுதான் உண்மையான தேசப்பட்டு இருக்கிறது. கல்வி கற்றால் அதை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்கள். பதவி கிடைத்தால் அதை மக்களின் நலனுக்காக பயன்படுத்துங்கள். வெற்றி பெற்றால் அதை நாட்டோடு, அதன் பெருமையை நாட்டோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சுதந்திரம் பெற்ற நாடு வாழும். பொறுப்புள்ள மக்கள் அதை உயர்த்துவார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள், இன்று நான் என் நாட்டிற்காக என்ன செய்தேன்? அந்த கேள்விக்கான பதில் தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. வலிமையான உடலை உருவாக்குங்கள், அதை விட வலிமையான மனதை உருவாக்குங்கள், அதை விட வலிமையான குணநிலையை உருவாக்குங்கள். அப்போதுதான் நம் இந்தியா உலக நாடுகளுக்கு வழிகாட்டும் தேசமாக உயரும். ஜெய் ஹிந்த். ஆனால் அவருடைய லட்சியம் தலைமுறைகளை எழுத்தல செய்வது. வரவேற்போம் பகத்சிங். வணக்கம், நான் பகத்சிங். நான் வாழ்ந்தது வெறும் 23 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் அந்த 23 ஆண்டுகளில் 100 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமை பெற்றேன். என் வயது வேண்டுமானால் சிறியதாக இருக்கலாம், ஆனால் என் கனவுகளோ பல தலைமுறைகளில் வயதை விட பெரியது. பலர் என்ன கேட்டார்கள், உனக்கு மரண பயம் இல்லையா? நான் சிரித்தேன். ஏன் தெரியுமா? உயிர் ஒரு நாள் முடியும், ஆனால் உயர்ந்த லட்சியம் ஒருபோதும் முடிவதில்லை. எனக்கும் வாழ்க்கை மீது ஆசை இருந்தது. எனக்கும் அம்மா இருந்தார், நண்பர்கள் இருந்தார்கள், கனவுகள் இருந்தன. ஆனால் என் நாட்டின் சுதந்திரம் என் சொந்த கனவுகளை விட பெரியது. நான் தூக்கத்தை பார்த்தபோது மரணத்தை பார்க்கவில்லை, இந்தியாவின் எதிர்காலத்தை பார்த்தேன். நான் என் உயிரை காப்பாற்ற போராடவில்லை, இந்தியாவின் சுயமரியாதையை காப்பாற்றவே நான் போராடினேன். அதனால் தூக்கத்தை கட்டபோது நான் அழவில்லை, பயப்படவில்லை, மாறாக நான் சிரித்தேன். ஏன் தெரியுமா? என் மரணம்
அனைத்தும் உண்மையான தேசப்பட்டு நான் என் உயிரை கொடுத்தேன். நீங்கள் உங்கள் பொறுப்புகளை மட்டும் நேர்மையாக செய்யுங்கள். அதுவே நீங்கள் செலுத்தும் மிகப்பெரிய மரியாதை. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு மனிதனை கொள்ளலாம், ஆனால் ஒரு சிந்தனையை ஒருபோதும் கொள்ள இயலாது. மேலும் என் வயதை எண்ணாதீர்கள், என் எண்ணங்களை எண்ணுங்கள். என்னை நினைத்து நீங்கள் கைதட்ட வேண்டாம். நான் நம்பி இந்தியாவை உருவாக்குங்கள். அதுவே நீங்கள் செலுத்தும் மிகப்பெரிய மரியாதை. இன்குலாப் ஜிந்தாபாத். ஜெய். ஒரு தாய் வீரனை உருவாக்கினார், ஒரு மனைவி தியாகத்தை ஏற்றார், ஒரு மகள் வாரை ஏறினார், ஒரு வீரமங்கை பேரரசை எதிர்த்தார், ஒரு ராணி தன் நாட்டிற்காக இறுதி வரை போராடினார். அவளது வீர முழக்கம் இன்றும் வரலாற்றில் ஒலிக்கிறது. வணக்கம். நான் தான் ஜான்சியின் வீர ராணி லட்சுமிபாய். நான் என் நாட்டையும் என் மக்களையும் என் மண்ணையும் என் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். ஆங்கிலேயர்கள் என் ஜான்சியை கைப்பற்ற நினைத்த போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என் ஜான்சியை நான் விடமாட்டேன். இந்த வார்த்தை வெறும் கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, ஒரு பெண்ணின் உறுதி, ஒரு அரசியல் பொறுப்பு, ஒரு தேசத்தின் சுதந்திர குரல். போர் எளிதானதல்ல, தோல்விகள் இருந்தன, இழப்புகள் இருந்தன, வழிகளும் இருந்தன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னிடம் இல்லை, பின்வாங்கும் மனப்பான்மை. நான் குதிரையில் போராடினேன், வாளுடன் போராடினேன். ஆனால் என் மிகப்பெரிய ஆயுதம் என் தன்னம்பிக்கையும் என் துணிவும் தான். நான் ஒரு ராணி மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்திய பெண்ணின் தைரியத்தின் அடையாளம். அன்புள்ள மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல சவால்கள் வரும். சில நேரங்களில் தோல்விகளும் வரும். சிலர் உங்களை நம்ப மாட்டார்கள், சிலர் உங்களை தடுக்க முயற்சிப்பார்கள். அப்பொழுது பயப்படாதீர்கள், ஓடாதீர்கள், தளராதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி பெறும் மனிதர்கள் சோர்வடையலாம், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். அன்புள்ள மாணவர்களே, உங்கள் பலம், உங்கள் தைரியம், உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் அழகு, உங்கள் செல்வம், உங்கள் கல்வி, உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை நம்புங்கள். அதுவே உங்களை உயரத்திற்கு அழைத்து செல்லும். நான் என் நாட்டிற்காக வாழ ஏற்றினேன். நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக கல்வி என்னும் ஆயுதத்தை ஏற்றுங்கள். ஒழுக்கத்தினால் உயருங்கள், தன்னம்பிக்கையுடன் வாழுங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் புதிய லட்சுமி பாய்கள் உருவாவார்கள். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த். முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வேன். நான் தான் வ.உ. சிதம்பரனார். என் மக்கள் அன்புடன் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைப்பார்கள். ஏன் தெரியுமா? ஒரு கேள்வி என் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏன் நம் கடலில் நம் கப்பல் ஓடக்கூடாது? இந்த கேள்விக்கான பதிலை வார்த்தைகளால் சொல்லவில்லை, செயலால் நிரூபித்தேன். ஆங்கிலேயர்களின் வணிக ஆதிக்கத்தை எதிர்த்து சுதேசி நேவிகேஷன் கம்பெனியை தொடங்கினேன். இந்தியர்களின் கப்பல் இந்தியர்களுக்காக, இந்தியர்களால் இயக்கப்பட வேண்டும் என்பதே என் கனவு. ஆனால் அந்த பாதை எளிதானதல்ல. என்னை சிறையில் அடைத்தார்கள், கடுமையான தண்டனைகள் கொடுத்தார்கள். என் உடல் வலித்தது, தோல் சோர்ந்தது. ஆனால் என் மனம் ஒருபோதும் வலிமையாக்கப்படவில்லை. என் தைரியம் குறையவில்லை, என் தேசப்பற்று குறையவில்லை. அன்பு மாணவர்களே, நேர்மையாக உழைக்கும் விவசாயிகள் தேசபக்தர், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகள் தேசபக்தர், உண்மையாக கற்பிக்கும் ஆசிரியர்கள் தேசபக்தர், நேர்மையாக பணியாற்றும் அரசு அலுவலர் தேசபக்தர், தன் வேலையை மனசாட்சியுடன் செய்யும் ஒவ்வொருவரும் தேசபக்தரே. வாழ்க்கையை யாரையும் சார்ந்து வாழாதீர்கள், உழையுங்கள், உருவாக்குங்கள், தன்னம்பிக்கையோடு முன்னேறுங்கள். நேர்மையாக வாழுங்கள், உழைப்பை நேசியுங்கள், யாரும் சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவே நீங்கள் எனக்கு செலுத்தும் மரியாதை. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். தேசிய கொடி. ஆனால் எதிரில் இருந்தது ஆங்கிலேய அரசின் கொடூர ஆட்சி. நாங்கள் சுதந்திரம் வேண்டும் என்று உலகியபடி அமைதியாக போராடினோம். ஆனால் அவர்கள் எங்கள் குரலை அடக்க எங்களை அடித்தார்கள், தள்ளினார்கள். நாங்கள் தரையில் விழுந்தோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தரையில் விழவில்லை, என் கையில் இருந்த தேசிய கொடி. ஏன் தெரியுமா? அது வெறும் துணி அல்ல, அது என் தாய் நாட்டின் மானம், என் மக்களின் மரியாதை, என் உயிரை விட உயர்ந்த அடையாளம். அத்தகைய கொடியை காப்பாற்றியபடியே நான் உயிர் துறந்தேன். அன்பு மாணவர்களே, நீங்கள்
பள்ளியில் தேசிய கொடியை பார்க்கிறீர்கள். ஒரு நிமிடம் என்று சிந்தியுங்கள். அந்த கொடி எத்தனை லட்சம் தியாகிகளின் மேல் பறக்கிறது. அந்த எண்ணமே உங்களுள் உண்மையான தேசப்பற்றை வளர்க்கும். நினைவில் கொள்ளுங்கள், கொடியை உயர்த்துவது கைகள், அதன் மரியாதை உயர்த்துவது நம் குணம். தேசிய கொடியை மனமாற பாடுங்கள். தேசத்தை மதியுங்கள். நாட்டின் சட்டங்களை மதியுங்கள். பெற்றோர்களை பெருமைப்படுத்துங்கள். ஆசிரியர்களை மதியுங்கள். ஏனெனில் ஒரு நல்ல மாணவர் தான் நாளை நல்ல குடிமகன். நான் என் உயிரை விட்டேன், நீங்கள் உங்கள் நாட்டின் மரியாதையை காப்பாற்றுங்கள். அதுவே என் கனவிற்கு நீங்கள் செய்யும் பெருமையாகும். நாம் அனைவரும் உறுதியேற்போம். தேசத்தை மதிப்போம், நேர்மையாக வாழ்வோம், இந்தியாவை உயர்த்துவோம். ஜெய்ஹிந்த். நான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். என் கையில் துப்பாக்கி இல்லை, வாள் இல்லை. ஆனால் என் கையில் இருந்த பேனா 1000 பாதைகள் வலிமையானது. நான் எழுதியது கவிதைகள் மட்டுமல்ல, ஒரு புதிய இந்தியாவின் கனவு, சுதந்திரத்தின் குரல், விழிப்புணர்வின் விதை. என் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு அருமை இருதயத்தில் சுதந்திரத்தின் தீயை ஏற்றின. நான் பெண்களை பற்றி எழுதினேன். ஏன் தெரியுமா? பெண்களை அடிமைப்படுத்தும் நாடு ஒருபோதும் முன்னேறாது. பெண்கள் கல்வி கற்க வேண்டும், தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும். நான் குழந்தைகளை பற்றி எழுதினேன். ஏனெனில் குழந்தைகளை நாளைய இந்தியா. நான் இளைஞர்களை பற்றி எழுதினேன். ஏனெனில் இளைஞர்களை ஒரு நாட்டின் உயிர் மூச்சு. நான் எப்போதும் சொன்னேன், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இப்போது உங்களோடு போகிறேன். விமர்சனத்தை கண்டு அச்சப்படாதீர்கள், தோல்வியை கண்டு அச்சப்படாதீர்கள், நல்லதை செய்ய அச்சப்படாதீர்கள், உண்மையை சொல்ல அச்சப்படாதீர்கள். பயம் கதவுகளை மூடும், உண்மை கதவுகளை, எதிர்காலத்தின் கதவுகளை திறக்கும். நான் கணவன் இந்தியா, அனைவரும் சுகமாக வாழும் நாடு, சாதி மத வேறுபாடுகள் பிரிக்காமல் வாழும் நாடு, பெண்கள் பாதுகாப்பாகவும் மரியாதையுடன் வாழும் நாடு, ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி கிடைக்கும் நாடு. அதுவே உண்மையான சுதந்திர இந்தியா. அன்புள்ள மாணவர்களே, புத்தகங்களை தேர்வுக்காக படிக்காதீர்கள், வாழ்க்கையை மாற்றப்படுங்கள். அறிவை மனப்பாடம் செய்யாதீர்கள், அதை சிந்தியுங்கள், கேள்வி கேளுங்கள், புதிய எண்ணங்களை உருவாக்குங்கள், நாட்டிற்கு பயன்படும் மனிதர்களாக வளருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நான் எழுதிய கவிதை அல்ல, ஒரு புதிய இந்தியாவின் எதிர்காலம். மேலும் வரலாற்று எழுதுவது பேனா அல்ல, அந்த பேனாவை படிக்கும் மனித மனசாட்சி. உங்கள் மனசாட்சியை ஒருபோதும் விளக்காது. உங்கள் அறிவை மனித குலத்தின் நலனுக்காக பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை இந்தியா பெருமையாக மாற்றுங்கள். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். என் அன்புள்ள மாணவர்களே, வணக்கம். நான் ஒரு பெருந்தலைவர் காமராஜர். சிலர் என்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பார்கள், இன்னும் சிலர் சிறந்த அரசியல்வாதி என்பார்கள். ஆனால் நான் என்னை ஒரு ஆசிரியராகவே நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் அந்நாட்டின் சட்டங்களை மாற்றுவது மட்டும் போதாது, மாணவர்களின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதுவே ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றமாகும். மாணவர்களே, எனக்கு பெரிய பட்டங்கள் கிடையாது, ஆனால் ஒரு பெரிய கனவு இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். கிராமம் கிராமமாக நடந்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறுவனை பார்த்தேன். அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. ஏன் பள்ளிக்கு போகவில்லை என்று அவனிடம் நான் கேட்டேன். அதற்கு அவன் சொன்ன ஒரே வார்த்தை பசிக்கிறது. அந்த ஒரு வார்த்தை என் இதயத்தை உலுக்கியது. அப்போது நான் ஒரு முடிவெடுத்தேன். பசியுடன் இருக்கும் குழந்தைக்கு பாடம் புரியாது. அதனால்தான் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தோம். லட்சக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு சென்றார்கள். புத்தகங்களை கையில் எடுத்தார்கள். அறிவை வாழ்க்கையை வெளிச்சமாகவே மாற்றினார்கள். என் அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் பள்ளிக்கு வருவது உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்திற்காகவும். நன்றாக படியுங்கள், நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக மட்டும் படிக்காதீர்கள். மனிதனை பெற்றுக்கொள்ள படியுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள படியுங்கள், உண்மையை வாழ்க்கையில் கண்டுபிடிக்க படியுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு பள்ளியை திறப்பது என்பது ஒரு கட்டிடத்தை திறப்பது போல அல்ல, ஆயிரக்கணக்கான கனவுகளின் கதவை திறப்பதாகும். மேலும் ஒரு பள்ளி திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. உயர்ந்த பதவி பெறுவது ஒரு வெற்றி அல்ல, உயர்ந்த பண்புகளை பெறுவதே உண்மையான வெற்றி. மாணவர்களே, நீங்கள் மருத்துவராகலாம், பொறியியலாளராகலாம், ஆசிரியராகலாம், ஆட்சியாளராகலாம், விஞ்ஞானியாகலாம், எந்த உயர்ந்த பதவி இருந்தாலும் இந்தியாவை உங்கள் இதயத்தை வைத்தீர்கள். உங்கள் உழைப்பால் நாட்டை முன்னேற்றுங்கள், உங்கள் அறிவால் சமூகத்தை உயர்த்துங்கள், உங்கள் உயர்ந்த பண்பால் உலகம் அதிகம் உயர்களாக உயருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், புத்தகங்கள் உங்கள் கையில் இருந்தால் எதிர்காலத்தில் காலடி
வேண்டுகோள் மட்டுமே வைக்கிறேன். நல்ல மாணவர்களாக மட்டுமல்ல, நல்ல மனிதர்களாக உயர்த்து. அதுவே நீங்கள் எனக்கு செலுத்தும் மிகப்பெரிய மரியாதை. வாழ்க கல்வி, வளர்க இந்தியா. திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் காவல் ஆய்வாளர் நீட்டு அனாஸ்தானை அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன நாள்? ஏத்துறீங்களா? ஆமா, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நாள். இது ஒவ்வொரு மனிதனும் நம்ம கொண்டாடக்கூடிய நாள். இந்த சுதந்திரம் நமக்கு ஈஸியாக கிடைப்பதில்லை. நம்முடைய முன்னோர்கள் மகாத்மா காந்தி, வேற யாராரு சுதந்திர தலைவர் யாராரு? நேதாஜி, ஜவஹர்லால் நேரு, இவங்கெல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு நமக்கு வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம். அவர்களுடைய நினைவாக இந்த தியாகனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கோம். நமக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா? 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க நம்மளை அடிமையாக வைத்திருக்காங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்ம இங்க எவ்வளவு ஃப்ரீயா படிக்கிறோம், வெளியே போறோம், நடக்கிறோம், பேசுறோம், பழகிறோம், எல்லா இடத்துக்கும் சுற்றி வரோம். அவ்வளவு சுதந்திரம் யார் கொடுத்தது? நம்முடைய அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க இப்ப மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் நீங்க இந்த சுதந்திர தினத்தை கட்டாயம் எங்கே நீங்க பெரியவங்களா இருக்கீங்க, எங்க போனாலும் அந்த சுதந்திர தினத்தை கொடி ஏற்றி தேசிய கீதம் பாடி அவங்களுக்கு மரியாதை செய்யணும். நம்முடைய உணர்வுகளை காட்டி அதை மரியாதை செலுத்தணும். மிக முக்கியமான நாள் என்று நம்ம இந்த வெஸ்ட் ஸ்கூல்ல சிறப்பாக குழந்தைங்க எல்லா குழந்தைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளாக நின்று அழகா பேசுறாங்க. நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட இங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு குழந்தைகளும் தெல்ல தெளிவாக தங்கு தடையின்றி தமிழ அழகா கருத்துக்களை அழகா சொல்றாங்க. தேங்க்யூ சார், வெரி நைஸ் சார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா பேசுறாங்க. நீங்க இந்த பள்ளியை நீங்க பயன்படுத்தணுமா? இந்த ஆசிரியர்களை நீங்க பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு மாணவர்களும் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை தெல்ல தெளிவாக கவனமா கற்றுக்கணும். அம்மா அவங்க நல்லா எங்க படிக்கிறதுக்கு தானே காமிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்துல நீங்க நல்லா படிக்கணும். மனசுக்குள்ள நம்ம தைரியமா இருக்கணும். ஒவ்வொருவரும் தைரியமா இருக்கணும். என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். அப்போ கல்வி நல்லா கற்றுக்கணும். கல்வி நல்லா கல்வி கற்கல நீங்க பிறக்கிறதே பேசிட்டாங்க. நீ கல்வி கற்கவில்லை என்றால் பிறந்ததற்கே அர்த்தமற்றது. அதனால கல்வியை நீ என்ன பண்ண படிச்சுக்கிட்டே இருக்கணும். சாதனை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல நீ எது நல்லது எது கண்டதுன்னு உன்னால நீ மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். நீ படிக்கலன்னு வச்சுக்கோ, அடுத்தவங்களை தான் நீ டிபெண்ட் பண்ணி வாழணும் இல்லையா? இது என்ன செய்யலாம், இது எப்படி பண்ணலாம், அடுத்தவங்க என்ன பண்ணுவான்? தப்பான வழியில உன்னை கைட் பண்ணி கொண்டு போயிடும். நல்லா படிச்சீங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், சிஎம் ஆகலாம், பிரதமர் ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம், கவர்னர் ஆகலாம், பெரிய போஸ்டுகள்லாம் வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். படிக்கணும் என்ன பண்ணணும்? ஆசிரியர் சொல்றதை கேட்கணும். ஆசிரியர் உங்க அம்மா வந்து 10 மாசம் தான் சுமந்து வச்சிருப்பாங்க வயிற்றுல. ஆனா ஆசிரியரே உங்க அம்மா கருவறையில 10 மாசம். ஆனா நீ பள்ளி அறையில எத்தனை வருஷம் இருப்ப? காலம் ஃபுல்லா படிக்கிற, 12th படிக்கிற, காலேஜ் படிப்ப, அது வரைக்கும் ஆசிரியர் கூட தான் நீ இருப்ப. நிறைய நேரம் ஆசிரியர் கூட தான் இருப்ப. அப்போ ஆசிரியர் சொல்றதை கேட்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்காக தப்பா போய் அப்பா அம்மா சொல்றது, ஆசிரியரை தப்பா பேசுறது. அப்ப நீ நல்லா இருக்கிறது தான் ஆசிரியரும் உங்களுக்கு கல்வி கற்றுத்தாங்க இல்லையா? நீ நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளாகி நல்ல சம்பாதிச்சு நல்ல போஸ்டுல இருந்தா யாருக்கு சந்தோஷப்படுவா? முதல்ல உங்க ஆசிரியர் தான். நீ அவருக்கு ஏதாவது சம்பாதிச்சு சொத்து சுகம் ஏதாவது கொடுக்க போறியா? நீ சம்பாதிச்சு அப்பா அம்மா கொடுப்ப, நீ நல்லா இருக்க. நான் ஆசிரியர் அப்படி இல்லை. நீ ஒரு இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் போறேன்னு வச்சுக்கோங்க, உங்க பயிற்சியாளர் எவ்வளவு கஷ்டப்படுற நான் பாக்குறேன். ஒரு பிடி மாஸ்டர் உங்களுக்கு எல்லாம்
பயன்படுத்துறாங்க இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்துறீங்க. ஈட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வருகை தந்த ஆய்வாளர் மற்றும் சக காவல் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவில் அனைத்து பாடல்களையும் சிறப்பாக வழங்கி பள்ளி பாடல்கள் குழுவினருக்கு